எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் செயல்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய மகிமையான பிரசனம் இந்நேரத்தில் உலாவுவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இடம் முழுவதும் இயேசுவின் இரத்தம் பூசப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுகிற தகப்பன் எங்கள் மத்தியிலே பேசுவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்நாளிலே எங்கள் மத்தியிலே பேசுவீர். பேசும் பொழுது கேட்கத்தக்கதாக, கீழ்ப்படியத்தக்கதாக கர்த்தர் பேசும்படியாக எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எப்பெல்லாம் நல்லவர்? எப்பாவது நல்லவர். எப்பயாவது நல்லவரா? எப்போதும் நல்லவரா? எப்போதும் நல்லவர். நம்மோடு பேசுகிற ஆண்டவர். இன்றைக்கும் ஆண்டவர் நல்லவராயிருந்து நம்மோடு அவருடைய வார்த்தை பேசும்படியாய் வருகிறார். அதனுடைய தலைப்பு எச்சரிக்கை, அவ்விசுவாசம். வார்னிங், அன்பிலீஃப். அவ்விசுவாசம் என்ற இந்த வார்த்தை தலைப்பிலே நம்மோடு பேசும்படியாக இருக்கிறார். நம் நாட்களிலே இந்த இரண்டு வார்த்தைகள், இது ஆங்கிலத்தில் உள்ள வார்த்தைகள். முதலாவது எய்தீஸ் என்று சொல்லுவோம். எய்தீஸ் என்று சொல்லும் பொழுது தமிழில் நார்த்திகன் என்று சொல்லக்கூடும். அப்ப அதனுடைய அர்த்தம் பிறகு நாம் பார்ப்போம். இரண்டாவது வார்த்தை அக்னோஸ்டிக். அக்னோஸ்டிக்கு தமிழ்ல என் வாயில நுழையாத வார்த்தை. ஆல்ரைட், அதோடைய அர்த்தம் நான் பிறகு சொல்றேன். ஸோ இது எய்தீஸ் என்று சொல்லும் பொழுது, நார்த்திகன் என்று சொல்லும் பொழுது இவர்கள் என்ன சொல்லுவார்கள்? தேவன் இல்லை, கடவுள் இல்லை. The atheists believe and say and proclaim there is no God. They are very confident and they proclaim that. Agnostic என்று சொல்லும் பொழுது கடவுள் என்பது தெரியல, இருக்கிறாரோ இல்லையோ, அதெல்லாம் சொல்ற மாதிரி காரியம் இல்லை. இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம அவங்க ஒரு குழப்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க. Alright, so agnostic are people who claim that God is immaterial, so he may not exist, so we're not very sure. But what is the similarity between these two? இந்த இரண்டுக்கும் சம்பந்தம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால், இரண்டுக்குள்ளேயும் அவ்விசுவாசம் உண்டு, அன்பிலீஃப். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை, ரெண்டு கூட்டத்திற்குள்ள ஒற்றுமை என்ன? அவ்விசுவாசம். So the similarity that you will find in these two groups of people, whether atheist, agnostic, is their unbelief. So with this in mind, we read Mark chapter 16 verse 14. இதை சம்பந்தமாய் மார்க் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் கவனிக்கும்படியாய் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். Afterward, he appeared to the 11 themselves as they were reclining at the table, and he rebuked them for their unbelief and hardness of heart, because they had not believed those who had seen him after he had risen. வாசியுங்கள். 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனதை நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இயேசு அவர்களிடத்தில் வரும் பொழுது அவர்கள் இயேசு ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கணும். When Jesus comes to meet them, he comes with great expectation. My disciples, என்னுடைய சீஷர்கள், 3 வருஷமாய் நடத்தின சீஷர்கள், அவரோடு இரவும் பகலுமாய் பிரயாணம் செய்த சீஷர்கள், disciples who journeyed with Jesus, தனிப்பட்ட விதமா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டவங்க, பேசணும், ஐக்கியமா இருந்தோம். அந்த சீஷர்களை பார்க்கும்படியாக வரும் பொழுது அவங்க ஆச்சரியப்படுறாங்க.
இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரா? He's resurrected? Really? Is it that's what's happened? But Jesus comes and he is also known as the loving Lord. ரொம்ப அதிகமாய் அன்பான தேவன், இரக்கத்தின் தேவன், அதிகமாய் கிருபையுள்ள தேவன் என்று நாம் அதிகமாய் அவரை எண்ணுகிறோம். We look at Jesus and we are very comfortable with Jesus being a loving Jesus, a Jesus who comforts, நல்ல மேய்ப்பர், ஆடுகளை சுமந்து செல்கிற அந்த காட்சியெல்லாம் ரொம்ப அதிகமா நமக்கு விருப்பமான ஒரு காட்சி. என்னைய சேர்த்து தான் நான் சொல்றேன். I also like Jesus who is loving, who is a good shepherd, who is compassionate, who is comforting. ஆனால் இந்த சூழ்நிலையிலே இயேசு வித்தியாசமாய் அங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Afterward he appeared to the 11 themselves as they were reclining at the table and he rebuked them. இயேசு அங்க பிரசன்னமாகி உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லல, நீங்க நல்லா இருங்க ஆசீர்வாதமா இருங்க என்று சொல்லல. இப்ப என்ன செய்கிறார்? அங்கே வந்து பிரசன்னமாகி வசனம் சொல்லுகிறது, அவர்களை கடிந்து கொண்டார். ஏசுனார் சொன்னா கூட பரவாயில்ல, கடிந்து கொண்டார்னா இன்னும் கடினமான ஒரு வார்த்தை. He was angry with them is a slightly milder word, but rebuke is a stronger word in that sense. And Jesus comes, the Lord, their master, comes and becomes present in them, with them, and he says he rebukes them. அவர்களை பயங்கரமாய் கடிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கடிந்து கொள்வாரா? Does Jesus rebuke? பிசாச கடிந்து கொள்றாரு, ஏத்துக்கொள்ளலாம். பேதுருவையும் கடிந்து கொண்டாரு. Jesus rebuked demons, yes, acceptable, but he also rebuked his own disciples. Peter was one of them. பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை இயேசுவினிடத்தில் கொண்டு வரும் பொழுது தடை செய்தது சீஷர்கள். சீஷர்களை இயேசு கடிந்து கொண்டார். Jesus rebuked his disciples when they hindered children from being brought to him. So Jesus rebukes even today. இன்றைக்கும் இயேசு நம்மை கடிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஆதி திருச்சபையிலே வாசிக்கப்படுகிற வெளிப்படுத்தின விசேஷம், the book of Revelation, முதல் 7 சபைகளை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த 7 சபைகளுக்கு வருகிற வார்த்தையில அதிகமாய் கடிந்து கொள்ளுதல். உன்னிடத்தில் இந்த குறை எனக்கு உண்டு. The same Jesus comes out in the churches in the Revelation and he says, I have this thing with you, you have this wrong. He rebukes. He rebukes. இன்றைக்கு அவருடைய கடிந்து கொள்ளுதலை கேட்கிற பக்குவம் இல்லாமல் வாழ்கிறவர்கள் அநேக விசுவாசிகள் உண்டு. Many of us are not willing to be rebuked by him. நீதிமொழிகள் 27:5 சொல்லுகிறது, Proverbs chapter 27 verse 5 says, better is open rebuke than hidden love. வாசியுங்கள். மறைவான சிநேகம், மறைவான அன்பு, மறைவான பாசத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. Better is open rebuke than hidden love. அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, நேசம் இருக்கு. He loves them, but then he comes there and be present. He doesn't just brush all that they are doing just and ignores them. அவர்கள் செய்த காரியம் எல்லாம் பரவாயில்லப்பா, பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு அவர்களை மறந்து விடாமல் நல்ல மேய்ப்பர். He's a good shepherd. அவர் நேசிக்கிறார். அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் கடிந்து கொள்கிறார். It is out of that hidden love, அந்த மறைவான அன்பினாலே வருகிறது தான் இந்த கடிந்து கொள்ளுதல். He rebukes them out of that hidden love that is in his heart. பிள்ளை தப்பி போகும் பொழுது, வழி தவறி போகும் பொழுது எந்த பெற்றோர் பிள்ளைகளுக்கு கடிந்து கொள்ள மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, ஐயா நீ செய்றது தப்பு ஐயா, தவறு ஐயான்னு சொல்லாமல் இருப்பாங்களா? ஆனால் கேள்வி என்ன, இந்நாட்களிலே நாம் அவருடைய கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க கூடுமோ? But the question remains is whether we are acceptable, receptive to his rebuke. Do we see Jesus as one who rebukes and are we receptive to his rebuke? அவர் சரிபடுத்தும் பொழுது, கடிந்து கொள்ளும் பொழுது
சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? இதே சம்பந்தமாய் நீதிமொழிகளிலே 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, whoever loves discipline loves knowledge, but he who hates reproof is, may I use the more polite word, foolish. வாசியுங்கள். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ, அப்பா தமிழ் ஒண்ணு நல்லா இருக்கு, மிருக குணமுடையவன். மிருக குணமுடையவன் வேதம் சொல்லுகிறது. He has an attitude of an animal in that sense. But மூடன், ஒரு மூடனாய் இருக்கிறோம். கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் மூடராய் நாம் மாறுகிறோம். Those who cannot take rebuke, we become foolish. We become foolish and cannot discern and understand. இன்றைக்கு கர்த்தர் நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது, நம்மை சரிபடுத்தும் பொழுது, நம்மை உணர்த்தும் பொழுது, மாற்றும்படியாய் பேசும் பொழுது நம்முடைய மறு உத்தரவு எப்படி இருக்கிறது? What is our response when the Lord rebukes us, when the Lord says change, this must be corrected, this must be changed in your life, மாற்றம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது எதை மாற்ற வேண்டும்? இன்றைக்கு இயேசு அந்த பகுதியில அந்த சீஷர்களிடத்துல வந்து அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். எதை குறித்து கடிந்து கொள்ளுகிறார் என்று வாசிக்கும் பொழுது தமிழ்ல அதோடைய அரேஞ்ச்மெண்ட் வித்தியாசமா இருக்கிறது, ஆங்கிலத்துல வித்தியாசமா இருக்கிறது. ஆங்கிலத்தில் இருக்கிற அரேஞ்ச்மெண்ட் பிரகாரமாய் நாம் கவனிப்போம். So the arrangement in the Tamil and the English is slightly different, but let's just look at this passage from the English perspective. He rebuked them for their unbelief. தமிழ்ல சொல்லப்படுகிறது அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர்களை கடிந்து கொண்டார். அப்ப அவர் கடிந்து கொள்ளுகிறதுல முதல் காரியத்தை எதை கடிந்து கொள்ளுகிறார் என்றால் அவர்களுக்குள்ள இருந்த அவிசுவாசம். அப்ப அவிசுவாசம்னா அவ்வளோ பெரிய விஷயமா, அவ்வளோ பெரிய காரியமா? இது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, கிறிஸ்டியன் எய்திஸ். ஒரு கிறிஸ்துவ நார்த்திகன் இருக்க முடியுமா? இங்கிலீஷ்ல ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லுவாங்க. It's an oxymoron in the English. Can there be a Christian atheist? Can there be a black white? வெள்ளை கருப்பு இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் அநேக கிறிஸ்துவ நார்த்திகர்களை போல வாழ்கிறவர்கள் உண்டு. There are many who live as Christian atheists. They believe there is a God, but they live as if there is no God. கடவுள் இருக்கிற நம்பிக்கை உண்டு, ஆனா கடவுள் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு வாழ்கிற வாழ்க்கை இல்லை. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை இயேசு என்ன செய்யணும் வேண்டும்? What does Jesus do when he sees this kind of thing? Why is unbelief a big problem? அவிசுவாசம் அவ்வளவு பெரிய பிரச்சனையா? அவிசுவாசம் அவ்வளவு பெரிய ஒரு காரியமா? அவிசுவாசம் ஒரு பலவீனம் அல்ல. Unbelief is not a form of weakness that can be ignored. It's okay. Unbelief is sin. அவிசுவாசம் பாவம். அவிசுவாசமாய் இருப்பது, தேவனை விசுவாசியாமல் இருப்பது பாவம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இதை வாசிக்கிறோம். But without faith it is impossible, not least possible, not almost possible, it is impossible to please him. For he who comes to God must believe. Must believe what? That he is, he exists, and that he is the rewarder of those who diligently seek him. வாசியுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நான் பிரியமா இருக்கிறேன், நான் சபைக்கு வரேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆனா விசுவாசம் இல்லாம செய்யலாம், அது கூட நடக்கும். We can do all the Christian righteous acts without faith. நம்பிக்கை இல்லை, ஒரு பாரம்பரியமான ஒரு காரியமாய் செய்யலாம். We can do all the Christian actions as a form of
our Christian culture or practice or tradition, but no faith. விசுவாசம் இல்லை. விசுவாசம் இல்லை என்றால் தேவனை பிரியப்படுத்த முடியாது. வார்த்தை சொல்லுகிறது, without faith we cannot please him. எப்படி அவரிடத்துல வரணும்? வாசிங்க தொடர்ந்து. ஏன் என்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் இருக்கிறார் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப சொல்லுங்க, விசுவாசிக்காம தேவனை நம்புறேன்னு சொல்ல முடியுமா? Can I say I believe in God with unbelief, without faith? We cannot please God. அதுதான் பாவம். It becomes a sin. It's not only a sickness, it becomes sin that destroys us. நம்மை அழிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. இதை இன்னும் கொஞ்சம் புரிந்து கொள்ளணும்னா இது 3 காரியங்களை பிரித்து பார்க்கணும். faith, முதலாவது விசுவாசம். what is faith? விசுவாசம் என்றால் என்ன? God can, God will. தேவனால முடியும், தேவன் செய்வார். விசுவாசம். விசுவாசம். வேலைக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை தாரும், உம்மால முடிஞ்சா அப்படின்னு இல்ல, தேவனே எனக்கு கொடுக்க நீங்க வல்லவர் ஐயா. உங்க ஜெபத்திலேயே அந்த வித்தியாசம் தெரியும். You will see that difference even in your prayers. When you're praying, there is confidence. Confidence not in your verbalizing ability. நாம் உச்சரிக்கிற வார்த்தைகள் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. நான் அழகான தமிழ் வார்த்தை பயன்படுத்துகிறதுனால ஆண்டவரினுடைய ஜெபத்தை கேட்பார். ஹalleluya. சில பேருக்கு அந்த நம்பிக்கை உண்டு. Some people, we trust in our ability to verbalize beautiful prayers and we think we can mesmerize God. We can mesmerize God into hearing us. That is believing in your own self. அது நம்மேல நம்பிக்கை. நேற்று நாங்க கன்ஃபர்மேஷன் கிளாஸ்ல பேசும்பொழுது இந்த கேள்வி எழும்புனுச்சு. The question was raised, how do we pray? எப்படி ஜெபிக்கிறது? சில பேர் ஜெபிக்கிறத பார்த்தா எங்களுக்கு ஜெபிக்கவே பயம் வந்துருது அப்படின்றாங்க. சரி, அவங்கள பார்க்காதீங்க, ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது எல்லாம் கர்த்தருடைய ஜெபத்தை பார்ப்போமே. Look at the model of the Lord's prayer. பெரிய பெரிய வார்த்தை பாய்ச்சாரா, சிம்பிளா பாய்ச்சாரா? சிம்பிள். அவர் ஃபாதர் இன் ஹெவன், பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அது சொல்றதுல எப்போ அவ்வளவு பயங்கரமான வார்த்தை. பரலோகத்தில் இருக்கிற எங்க அப்பா, அவ்வளவுதான். தமிழ்ல அப்படி சொல்லுது. அப்ப நாம் நம்முடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைக்க கூடாது. We do not trust in the ability of our words and the prayers that we say. Our faith is in God who hears our prayers. நம்முடைய விசுவாசம் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் மேல் இருக்க வேண்டும். நான் தப்பா ஜெபித்திருந்தாலும், தவறுதலா உச்சரித்திருந்தாலும், சரியா ஒரு சொல் தப்பா போயிருச்சுப்பா, உன் ஜெபத்தை கேட்க மாட்டான் ஆண்டவர் சொல்லிட மாட்டாரு. உன் உச்சரிப்புல கொஞ்சம் தப்பா போயிருச்சு ஆண்டவர் சொல்லி ஜெபத்தை கேட்காம இருக்க மாட்டார். அவர் கேட்கிறதுல உண்மை உள்ளவா. He would not say you just pronounce this little bit wrong so I cannot hear your prayers. He is God who is willing to just listen, hear prayers of his children. So faith is believing God can, God will. விசுவாசம் என்றால் தேவனால முடியும், தேவன் செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆனால் டவுட் தமிழ் என்ன சொல்லுவீங்க? சந்தேகம். டவுட் என்றால் சந்தேகம். அப்ப சந்தேகம் வரும் பொழுது maybe God can, maybe God will. செஞ்சா செய்வாரு, ஒருவேளை செய்தாலும் செய்வார். மேபி ஹி மைட். ஜெபிச்சு தான் பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு பாதி நம்பிக்கை, அரைகுறை. பிளான் ஏ கேட்டு பார்ப்போம், பிளான் பி இருக்கும் மைண்ட்ல. கடவுள்கிட்ட கேட்டு பார்ப்போம், கடன் அடைக்கிறதுக்கு அவர்கிட்ட வரலன்னா அலோங்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை கேட்டு பார்ப்போம். alright, இவங்களிடத்துல உதவி கேட்டு பார்ப்போம், கிடைக்கலன்னா இன்னொரு பேர். அதே மாதிரி தான் தேவனை நாம் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். we start to use God like that. we pray with doubt. சந்தேகம். நடக்குமோ நடக்காதோ, கிடைக்குமோ கிடைக்காதோ, பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்ப்போம். try. that is doubt. but then the next level is unbelief. அவ்விசுவாசம். தேவனால செய்ய முடியாது,
செய்யவும் மாட்டார். The third level is unbelief, where it goes to the level of saying God God cannot do this and God won't do this. So which level? But sometimes we have mixed up of all these three. சில நேரங்களில் பார்த்தோம்னா இந்த மூன்றும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். மூன்றும் இருக்கும். சில காரியம் முழுமையா நம்பலாம், சில காரியத்துல கொஞ்சம் சந்தேகம் இருக்கும், சில காரியத்துல முழுமையா அவிசுவாசம் வந்துடும். There are certain areas in our lives that we can completely trust God. இன்னைக்கு தூங்கும் போதும் நாளைக்கு காலையில் எந்திரிப்பீங்களா, எந்திரிக்க மாட்டீங்களா? ஆமேன் சொல்லுங்க. எந்திரிக்கிறவங்களா ஆமேன் சொல்லுங்க. விசுவாசம். ஏன்? நாளைக்கு எந்திரிப்போமா, கடவுள் நம்மை பாதுகாக்கிறாரு, ஒரு நம்பிக்கை இருக்கு. we have alright. அப்ப ஒரு பிரச்சனை வருது, ஜெபிக்கிறீங்க, தீர்வு வருவோம் வராது, சந்தேகம் வருது. அதுவும் நம்ம வாழ்க்கையில தான். we also have that in ours. But there are certain issues that we've been struggling for many years, never got an answer, then it creates an unbelief in that particular area of our life. நம்முடைய அந்த வாழ்க்கையில சில காரியங்களுக்காக ஜெபிச்சு பதில் கிடைக்காதனால அந்த குறிப்பிட்ட பகுதியில் அவிசுவாசம் வந்துருச்சு, அந்த குறிப்பிட்ட காரியத்துல அவிசுவாசம் வந்துருச்சு. இப்போ ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில விசுவாசமும் அவிசுவாசமும் சந்தேகமும் கலந்து இருக்க கூடும். In a life of a believer you can find faith, doubt and unbelief, but Jesus rebukes unbelief. அவிசுவாசத்தை கண்டு இயேசு கடிந்து கொள்ளுகிறார். ஆனால் அநேகர் இப்படி சொல்ல மாட்டோம், வெளியரங்கமா சொல்ல மாட்டோம், உள்ளுக்குள்ளே இதை கத்திக்கிட்டு இருப்போம், உள்ளுக்குள்ளே நம்முடைய செயல்களிலே நம்முடைய வாழ்க்கையில இதை காணப்பட முடியும். we become unbelievers. நம்ம பார்த்து விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம், ஆனா அவிசுவாசிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we call ourselves believers, but yet we live as unbelievers, people who do not truly completely believe. And Jesus rebukes unbelief. அவிசுவாசத்தை இயேசு கடிந்து கொள்ளுகிறார். Unbelief which causes fear always limits God's use of a life. Unbelief which causes fear always limits God's use of a life. டிம் லஹாயா என்ற ஒரு ஊழியர் சொல்லுகிறார். அப்ப அவிசுவாசம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை பயன்படுத்தக்கூடிய அந்த தரம், அந்த வாய்ப்பை நாமே குறைத்து கொள்கிறோம். ஏன்னா பாத்திரம் ரொம்ப சின்னதாயிருச்சு, குறுகி சின்ன பாத்திரம் தெரியாத அளவுக்கு ஆயிருச்சு. எப்படிங்க ஊத்துறது? எப்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை ஊத்துவார்? அப்ப விசுவாசம் என்று சொல்லும் பொழுது பெரிய ஒரு பாத்திரம். When you say faith, it is like a big cup that you hold, or a big vessel that you hold and say, God, pour, I trust you ஆண்டவரே, I trust you ஆண்டவரே, I believe in you ஆண்டவரே, நீங்க செய்ய வல்லவர் ஆண்டவரே. So you're believing and trusting in him and not limiting God in your life. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை தடை பண்ணாதபடிக்கு, தேவன் உங்கள் மூலமாய் செய்யக்கூடிய காரியங்களை தடை பண்ணாதபடிக்கு ஆண்டவரை தடை பண்ணாதிருங்க. Do not limit God. சொல்லுங்க பக்கத்துல, தேவனை தடை பண்ணாதீங்க. Say to your neighbor, do not limit God. அவங்க சிரிக்கிறாங்களோ முறைக்கிறாங்களோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க, சொல்றத சொல்லிருங்க. தேவனை தடை பண்ணாதீங்க. Do not limit God. தேவன் உங்கள் மூலமாய் செய்யக்கூடிய காரியத்தை அவிசுவாசத்தினாலே தடை பண்ணாதீங்க. Do not allow unbelief to limit what God can do in your life. அதற்கு பிறகு நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அவிசுவாசத்தை மாத்திரமே அல்ல, அவர்களுடைய இருதய கடினத்தையும் அவர் கடிந்து கொள்ளுகிறார். 2 வாரத்திற்கு முன்பு கல்லான இருதயத்தை குறித்து நாம் தியானித்தோம். 2 weeks ago we meditated on the word stony heart. கல்லான இருதயம், கடினமான இருதயம். கர்த்தருடைய சத்தத்தை இன்றைக்கு கேட்பீர்களாகில் உங்களுடைய இருதயம் கடினப்படாதிருப்பதாக. If today you will hear his voice, do not harden your hearts. But this is the disciples of Jesus. இது இயேசுவினுடைய விசுவாசிகள் மாத்திரமே அல்ல, சீஷர்கள். இயேசுவோடு இருந்து அவரோடு நடந்து கடலை அதற்றும் பொழுது அங்கே இருந்தவர்கள். ஆனா இவர்களிடத்துல பாருங்க, இருதயத்தின் கடினம் உண்டாயிற்று. Hardness of heart has grown in them.
நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கின் சுவிசேஷத்தில் முழுவதும் வாசிக்கும் பொழுது இயேசு மூன்று முறை அவருடைய மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் பேசுவார். If you read through Gospel of Mark, you find at 3 particular instances, you find Jesus speaking about his death and resurrection to his disciples in a very personal manner, and sometimes in the context of a bigger congregation or a crowd. But most of the time after he shares about that, they are talking about one thing. சீஷர்கள் ஒரு காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருப்பாங்க. இயேசு என்ன சொல்லுவாரு? ஐயா, நான் சாக போறேன்யா, சிலுவையில் அடிக்க போறாங்கயா, என்னை துப்புவாங்கயா, அடிப்பாங்கயா, 3ஆம் நாள் உயிர் தெழுந்து மனுஷகுமாரன் எழும்புவார் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சீஷர்கள் எல்லாம் ஒரு காரியத்தை குறித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன தெரியுமா? யாருக்கு லெஃப்ட், யாருக்கு ரைட்டு. இன்னொரு சூழ்நிலையில எங்களிலே யாரு பெரியவன். They are talking about position. They are talking about status. அவருடைய ஸ்தானத்தை குறித்து, நாங்க எந்த இடத்துல இருப்போம், ஆண்டவரே எனக்கு ரைட்ல ஒரு இடம் கொடுங்க ஆண்டவரே, லெஃப்ட்ல இடம் கொடுங்க ஆண்டவரே, எங்களில் யார் பெரியவன் ஆண்டவர். இயேசு அவருடைய பாடுகளை குறித்து பேசிட்டு இருக்கிறாரு. இவங்களுடைய எண்ணெல்லாம் எங்க இருக்கு? அவர்களை குறித்து தான் இருக்கு. ரொம்ப சுயநலமான சீஷர்கள், அவங்கள சொல்றோம். நம்ம எவ்வளவு வித்தியாசம் ஐயா. We say that they are very selfish disciples. How can they talk like that when Jesus is talking from his heart, pouring out his burden? But how different are we from them? We get distracted from what Jesus is saying to us today. இன்றைக்கு இயேசு நம்மோடு பேசுகிற காரியத்தை விட்டு நாம் விலகி இருக்கிறோம். அதனால தான் இயேசு அங்கே வந்து அவர்களோடு பேசும் பொழுது அவர்களுடைய அவிசுவாசத்தை கடிந்து கொள்ளுகிறார், அவருடைய இருதய கடினத்தை கடிந்து கொள்ளுகிறார். He rebukes the hardness of their heart. Their hearts were hardened. He rebukes them because their hearts were not receptive to the voice and the word of God. தேவனுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் இடம் கொடாதபடிக்கு இவங்க சொல்றாங்க, என்னமோ சொல்றாங்கய்யா. வாட்? என்னமோ பேசுறாங்க. என்னையா பிரசங்கம் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சு? ஏதோ பேசினாரு, என்னமோ கல்லுலாம் காமிச்சாரு. என்ன காமிச்சாரு? கல்லுலாம் காமிச்சாரு, நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த வசனம் எவ்வளவாய் நம்மிடத்துல பேசுகிறது? How much of this word actually speaks into our lives? How much of it transforms us? ஏரோது யோவான் ஸ்நானகனை அவர் சிறையிலே போட்ட பிறகு அவர் என்ன செய்தார்னா, யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை வசனத்துல பாத்தீங்கன்னா, he loves to listen to John the Baptist. ஏரோது he loved to listen. யோவான் ஸ்நானகன் பேசுகிறத அவர் விரும்பி கேட்பாராம். கேட்கறதற்கு நல்லா இருக்கு. ஆனா அதே ஏரோது கேட்கிற பிரசங்கம் நல்லா இருக்குன்னு சொன்னவரு பிரசங்கத்தை கேட்டு மாறவே இல்லை. யோவான் ஸ்நானகன் பண்ண பிரசங்கத்துக்கு குறித்து மனம் திரும்பவே இல்லை. He loved to listen, but he was not repentant. His heart was just enjoying. His ears was just listening. Nice-la, நல்லா இருக்கியா, ஒரு என்ன சொல்லுவாங்க, கோமாளி பேசுற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு, என்ஜாயபிளா இருக்கு. பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட்? நோ சேஞ்ச். அவனுடைய விபச்சார வாழ்க்கையை விட்டு அவன் மாறவே இல்லை. He did not leave his life of adultery. He continued to live. He still listened to God's word. வசனத்தை கேட்டான். யோவான் ஸ்நானகன் மரிக்கும் வரை அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான். He heard John the Baptist preaching until his death. But what happened? No change. Hardened heart means no change. What? என்னமோ சொன்னீங்க, நல்லா இருந்துச்சு, என்னமோ பிரசங்கம், என்னமோ வார்த்தை, என்னமோ செய்தி, கர்த்தருடைய வார்த்தையில புரியலன்னு சொல்லிக்கிட்டு புரியாமலே இருந்து கொள்றது. We say I don't understand and we remain in that state. But that is the problem with the hardness of heart. எவ்வளவுதான் பேசினாலும், எவ்வளவுதான் வார்த்தை வந்தாலும், இருதயத்தை கடினப்படுத்தி 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 ஒரு நாள் வரும், அந்த இருதயத்தில் ஒண்ணுமே உணர்வு இல்லாம போயிடும். There will come a time where you will lose all your senses in your heart, inability to discern the will, the voice, the presence of God.
ரொம்ப பரிதாபமான நிலை, ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. It is a very dangerous situation when we become senseless in our hearts, not being able to hear the voice of God. So what is the opposite? இதற்கு எதிர்ப்புறமான காரியம் என்ன? Obedience is an act of faith. விசுவாசம் இருக்கும் பொழுது கீழ்ப்படிதல் இருக்கும். விசுவாசம் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறத உடனடியாகவே செய்கிற அந்த பக்குவம் வந்துடும். விசுவாசம், ஆண்டவர் சொல்லிட்டாரியா, ஆண்டவர் வார்த்தை பேசிருச்சு, கர்த்தர் உணர்த்தி விட்டார். The Lord has spoken, the Lord has confirmed this in my heart and he has spoken through his word, I will immediately obey. உடனடியாகவே கீழ்ப்படிதல். சொல்லிட்டார், செஞ்சிடணும். ஆண்டவர் பேசிட்டார், செஞ்சிடணும். ஆண்டவர் ஜெபிக்க சொல்றார், ஜெபிக்கணும். ஆண்டவர் சத்தியத்தை பேச சொல்றார், பேசணும். ஆண்டவர் அன்பா இருக்க சொல்றார், அன்பா இருக்கணும். மன்னிக்க சொல்றார், மன்னிக்கணும். He is asking me to forgive, he is asking me to be loving, he is asking me to share the gospel. I will do. விசுவாசம். But the opposite, disobedience is the result of unbelief. இருதயம் கடினப்பட்டு போயிருச்சுனா, அவிசுவாசம் அதிகரிச்சிருச்சுனா கீழ்ப்படியாமை உருவாகும். கீழ்ப்படிய முடியாது. எவ்வளவுதான் சொன்னாலும் மண்டையில ஏறாது. தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, ஏசு மோதல்னா வீட்டில் சொல்லுவீங்க, மண்டையில ஏறலனா மரமண்டை அப்படின்னுவாங்க. விசுவாசம் இல்லாம போகும்பொழுது அப்படி மரம் மாதிரி ஆயிரும், பிரயோஜனமற்றவர்களாய் மாறி விடுவோம். We become like a wood, like a rock, unable to hear and discern, and also finally disobedience sets in. கீழ்ப்படியாமல் நம்முடைய இருதயத்திற்குள்ளாய் வாரும். அப்ப முதலாவது ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். இரண்டாவது எதை கடிந்து கொள்ளுகிறார்? அவர்களுடைய அவிசுவாசத்தை. மூன்றாவது எதை கடிந்து கொள்ளுகிறார்? அவர்களுடைய இருதய கடினத்தை கடிந்து கொள்ளுகிறார். நான்காவது காரியம் எதை கடிந்து கொள்ளுகிறார் என்று பார்க்கும் என்றால், வாசிக்கிறேன், because they had not believed those who had seen him after he had risen. முதல் பகுதி மாத்திரம் வாசிங்க, அதன் பின் 11 வரும். இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனதின் நிமித்தம். It says here, because they had not believed those who had seen him after he had risen. அவருடைய உயிர்த்தெழுதல். இன்றைக்கு நம்முடைய செவி மந்தமாகாதபடி, be not dull of hearing. இருதய கடினம் வந்துருச்சுன்னா செவி மந்தமாக ஆரம்பிச்சிரும். செவி மந்தமாயிருச்சுன்னா இருதயம் கடினமாயிரும். கனெக்டட், போத் கனெக்டட். 2 வாரத்துக்கு முன்ன இருதய கடினத்தை குறித்து கர்த்தர் பேசினார். கடந்த வாரத்தில் நம்முடைய செவி மந்தமாகிறதை குறித்து பேசினார். இரண்டுக்கும் சம்மதம் இருக்கிறது. There is a connection between this. Today the Lord is dealing with us that we do not become dull of hearing. இருதய கடினம் நமக்குள் வராதபடி கர்த்தர் பேசுகிறார். சில சொல்லுவாங்க, I am not hard of hearing, I am trying hard not to hear you. தமிழ்ல எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, முயற்சி பண்றேன். நான் கேட்கறதுல கஷ்டப்படல, கடினமா இல்லை, ஆனா முயற்சி பண்ணி கேட்காம இருக்கிறோம்னு பயிற்சி பண்றேன். Trying hard not to hear you. But it's so true of many of us. A.W. Tozer, ஒரு தேவ ஊழியர், சொல்லுகிறார், most Christians don't hear God's voice because we have already decided we aren't going to do what he says. Most Christians don't hear God's voice because we have already decided we aren't going to do what he says. அநேக கிறிஸ்தவர்கள் பொதுவாகவே என்ன செய்வார்கள் என்றால், தேவனுடைய சத்தத்தை கேட்க மாட்டார்கள். ஏன் கேட்க மாட்டார்கள் என்றால், தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் செய்ய போறதில்லை, கேட்காமே இருக்கிறது நல்லது. Don't hear because you're not going to do. So I don't want to listen. அவர் சொல்றதெல்லாம் கஷ்டங்க. இயேசு மாதிரி மாறணும்ன்றாங்க. என்ன இது சுலபமான காரியம் சொல்லுங்க. Say something simple. Don't say something very difficult. You go to church, they preach about you must become like Christ. Who can become like Christ? அதெல்லாம் முடியாத காரியம், அதெல்லாம் நடக்காத காரியம். நிச்சயமா சொந்த பலத்தால முடியாத காரியம் தான். Yes, if I say it is difficult to become like Christ by your own ability and strength, it is difficult.
but with the strength and the power of God. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலத்தோடு நாம் செயல்படும் பொழுது, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலத்தோடு செயல்படும் பொழுது அது கூடிய ஒரு காரியம். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுல நாம் கடினப்பட்டு போயிருக்கிறோமா? இதுதான் மார்க் 16:9 வரை இந்த வசனங்களுக்கு முன்பான வசனங்களை கவனிக்கும் பொழுது, when we just read the scriptures just slightly before verse 14, you find the first incident takes place. Now after he had risen early on the first day of the week, he first appeared to Mary Magdalene, from whom he had cast out 7 demons. She went and reported to those who had been with him, while they were mourning and weeping. When they heard that he was alive and had been seen by her, they refused to believe it. வாசியுங்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு முதல் தரிசனமாய் அவனிடத்திலிருந்து, ஆமென், அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை சொல்றாங்க. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். Jesus has risen. அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லுகிறாங்க. சீஷர்கள் உடனே என்ன செய்யறாங்க? வாசிங்க. அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவள் கேட்ட பொழுது நம்பவில்லையா? They did not believe the testimony of Mary Magdalene, probably for 2 reasons which seem obvious in scripture. One, she was a woman. ஒரு பெண் வந்து சாட்சி கொடுக்கிறா. அந்நாட்களிலே யூதர்கள் மத்தியில் பெண்ணுடைய சாட்சி அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். A testimony of a woman at that context was not very acceptable, not received. But then the second reason is they were mourning and weeping. அவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருந்தார்கள். அப்ப அழுது கொண்டு துக்கத்தில் இருக்கும் பொழுது என்ன வார்த்தை வந்தாலும், என்ன வசனத்தை வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த பக்குவம் இருக்கா? When we are so sorrowful and saddened or troubled with so many issues, our receptibility towards God and what he says becomes very weakened, because we are distracted with that sorrow. துக்கத்தினாலே நம்முடைய கவனம் திசை திருப்பப்பட்டிருக்கிறது. அப்ப இவரிடத்துல வந்து சொன்னார்கள், வசனம் சொல்லுகிறது, நம்பாமல் போனார்கள். They did not believe. கேட்டும் கேட்கல, கேட்டும் விசுவாசிக்கல. They hear but they didn't hear, because the hearing didn't produce faith. அதற்கு பிறகு ஆண்டவர் பார்க்கிறாரு, சரி மரியா மக்தலினா அனுப்பியும் நீங்க நம்பல. அதற்கு பிறகு 12வது வசனம் 13ஆம் வசனம், after that he appeared in a different form to 2 of them while they were talking along on their way to the country. எம்மாவுக்கு போகிற பாதையிலே 2 நபர்களை சந்தித்த அந்த சம்பவமா இருக்க கூடும். They went away and reported it to the others, but they did not believe them either. வாசியுங்கள். பின்பு ஏற்பேர் போகிற போது மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் நம்பவில்லை. இதற்கு முன்ன மரியா மக்தலினா சொன்னதையும் நம்பல. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், இயேசு சொன்னது நடந்துருச்சுன்னு சொன்னதை நம்பல. What Jesus promised has happened, that they do not believe. இதுல என்ன வருகிறது? நம்பாமல் போகிறார்கள். They do not believe in what Jesus is sending. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, உங்களோடு பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் நம்பாமல் போகும் பொழுது அவிசுவாசம் உண்டாகும், இருதய கடினம் உண்டாகும், செவிமந்தமாகும். If you do not hear and obey and listen to the voice of God carefully, the dullness of hearing will come about, the hardness of heart will come about, and unbelief will grow in us. அவிசுவாசம்
உருவாகும். ஆனால் விசுவாசம் எதனால் உண்டாகும்? ரோமர் 10:17 வாசிக்கிறோம். In Romans chapter 10 verse 17 we find this. So faith comes from hearing and hearing through the word of Christ. இப்ப அவிசுவாசத்திலிருந்து நான் என்ன செய்யணும்? அவிசுவாசத்திலிருந்து எப்படி நான் வெளியாகணும்? How do I come out of unbelief? அவிசுவாசம் பாவம்னு சொல்லிட்டு போறது மாத்திரமே அல்ல, அது போதாது. It's not sufficient to just preach that unbelief is sin, but how do you come out of that unbelief? இப்ப வசனம் வாசிக்கும் பொழுது சொல்லுகிறது, so faith comes from hearing and hearing through the word of Christ. வாசியுங்கள். ஆதலால் விசுவாசம் எப்படி வரும்? கேள்வி. ஆனா கேள்வி என்று சொல்லும் பொழுது அதாவது கேள்விப்படுகிறதை குறித்து பேசுகிறது. இட்ஸ் அபவுட் ஹியரிங். ஆனா இந்த உலகத்துல நிறைய கேள்வி, நிறைய காரியங்கள் கேள்விப்படுகிறோம். we hear many things, we hear many voices, we hear God's voice or what seems like God's voice in various places. இன்டர்நெட் போனாலும் அங்க கர்த்தருடைய குரல் கேட்கிற மாதிரி இருக்கு. looks like or sounds like God's voice, but do we hear with discernment? So the Bible is clear. Faith comes from hearing, but the Bible also gives us the source of that hearing. சத்தம் கேட்கணும், விசுவாசம் வருகிறதற்கு நாம் கேள்வி படணும். ஆனா அந்த கேள்வி எதனால வரும்? வாசிங்கள் மீண்டுமாய். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். The faith and the hearing is from the word of God. தேவ வசனம். இந்த தேவ வசனத்தை விட்டு நாம் போயிடக்கூடாது. அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம் தேடி போகிறோம், தவறு அல்ல. we seek words of prophecy. அவர் சொல்லுவாரா, இவர் சொல்லுவாரா, இவர் சொல்லுவாரா? 10 தீர்க்க தரிசியை போய் பார்த்தீங்கன்னா 10 விதமான தீர்க்க தரிசனம் வரும். யாருடைய வார்த்தை கேட்பீங்க? If you go and see 10 prophets, you will have 10 prophecies. Whose word will you believe? அதுல யார் சீனியர்னு பார்க்கும். இவர் தான் இருக்கும், இவர் தான் கொஞ்சம் நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லுவாரு, அவரை நம்புவோம். தப்பு இல்ல, தவறு இல்ல. ஆனா நாம் திசை திருப்பப்படும்படியாய் நாமே அந்த குழியில போய் மாட்டிக்கொள்கிறோம். We go and fall into the trap of being deceived away from the word. வேத வசனம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தை ஒன்றேதான் மாறாது. Hallelujah. Only the word of God is the unchanging the word of God. Prophecies change, prophets change, man of God change, but the word of God remains forever. ஊழியக்காரரை நம்பாதீங்க, இந்த பாஸ்டரையும் நம்பாதீங்க, இயேசுவை மாத்திரமே நம்புங்க. Hallelujah. Believe in Jesus alone. Believe in his word alone. What he says, what he promises will come to pass. அவர் சொன்னது நடக்கும். அவருடைய வார்த்தை உறுதியாய் நிலைக்கும். இன்னைக்கு இந்த பாஸ்டர் இருப்பாங்க, அந்த பாஸ்டர் இருப்பாங்க, பாஸ்டர் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனா ஆண்டவருடைய வார்த்தை நிலைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 80 வருஷமா சபை ஓடுகிறது, 80 வருஷமா அதே பைபிள் தான் பாய்ச்சிட்டு இருக்கீங்க. ஆமா தானே? பாஸ்டர் வந்துட்டு போயிடுறாங்களே, மாறிடுறாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை மாறாது. அதை உறுதியாய் பிடித்துக் கொள்ளணும். அதை உறுதியாய் பிடித்து கொண்டு வாசிக்க தியானிக்க நமக்குள் விசுவாசம் உண்டாகும். Faith will grow in us when we hold on to the word of God, the eternal word of God, the unchanging word of God. Faith producing word of God. விசுவாசத்தை உருவாக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் உண்டாகும். இன்றைக்கு நாம் ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. Help my unbelief. Help my unbelief. Deliver me. Deliver me. மத்தேயு 13:14 இயேசு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். Matthew 13 verse 15, he speaks about all the issues that human beings are going through. For the heart of these people has become dull, hardened. With their ears they scarcely hear, and they have closed their eyes. Otherwise they would see with their eyes, hear with their ears, and understand with their hearts and repent, and I will heal them. வாசியுங்கள். இந்த ஜனங்கள் கண்களினாலே காணாமலும்
காதுகளினால் கேளாமலும், இருதயத்தினால், கடினப்பட்ட இருதயத்துல உணர்வு இருக்காது, உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களுக்கு ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, கொழுப்படைஞ்சிருச்சு, கொழுத்திருக்கிறது, கடினப்பட்டு போயிருச்சு. become dull, become hardened, become not receptive. தொடர்ந்து காதால் மந்தமாய் கேட்டு கேட்க மாட்டது, தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். யாராவது உங்க கண்ணை மூட முடியுமா? நீங்க தான் உங்க கண்ணை மூட முடியும். You can close your eyes. You close your eyes. நீங்க தானே கண்ட்ரோல் பண்றீங்க. பாஸ்டர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் உங்க கண்ணை இல்ல, உங்க பாடி தான் கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப கர்த்தருடைய வார்த்தை கேட்காதபடி, கர்த்தருடைய காரியங்களை பார்க்காதபடி, கர்த்தருடைய காரியங்களை உணராதபடி நம் கடினப்பட்டு போகும் பொழுது, மனம் திரும்பாமல் இருக்கும் பொழுது, அந்த யூ-டர்ன் பண்ணாம இருக்கும் பொழுது, when you don't make that U-turn in repentance, in obedience, you cannot be healed. சுகம் வராது, ஆரோக்கியம் வராது. கர்த்தர் சொல்கிற ஆரோக்கியமா இருக்கும்படியா உன்னை வைக்க விரும்புகிறேன், நீ மாற மாட்டுகிறாய். You do not want to change. நம்ம இடத்துல பேசுகிறார். He's speaking to us. You do not want to change, but you want healing. Cannot receive loss. Sorry. மாற மாட்டுகிறாய், ஆனா சுகம் வேண்டும் என்று சொல்கிறாய், ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்கிறாய். கிடைக்காதப்பா, கிடைக்காத காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இயேசு நம்மை கடிந்து கொள்ளும் பொழுது, அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற அந்த பக்குவமுடையவர்களாய் மாறும். When Jesus rebukes us, we must be prepared to receive his rebuke. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்ன மாறணும், என்ன சரிபடுத்தணும், என்னோட பேசுங்க, நான் மாறுறேன். I will change. I will change. Immediate obedience. Not 1 year later, not 10 years later, 1 week later. உடனே we must become trained to become immediately obedient. உடனடியாக கீழ்ப்படியத்தக்கதாக நாம் மாற வேண்டும். இல்லை என்றால் அவருடைய சத்தம் ஒரு நாள் கேட்க முடியாம போயிடும், அவருடைய பிரசனம் உணர முடியாம போயிடும். நான் அப்பாட ஜெபிப்பேன், அப்பா நான் எப்ப கடினப்படுறனோ என்னை உடைங்க அப்பான்னு ஜெபிப்பேன். I pray like this when I pray. சரி அப்பா, whenever I become a little bit hardened or disobedient, break me. தட்டுக்கலாம் வேணாம் ஐயா, திருந்திரியா அப்படிலாம் தட்டாதீங்க நான் ஆண்டவர் சொல்லுவேன். உடைச்சிருங்க. உடைத்து உருவாக்குறதுல அவர் பெஸ்ட். நான் மாறுறேன் முடியாது. If I say I will change, it's not going to happen. But when the Lord change, he breaks and he rebuilds. குயவன் கையில் உள்ள களிமண். Hallelujah. The clay in the potter's hand. I pray that you will also pray. But pray that unbelief will not grow. அவிசுவாசம் உருவாக கூடாது, இருதய கடினம் வரக்கூடாது, செவி மந்தமாயிரக்கூடாது. இவ்வளோ பிரசங்கம் கேட்டு யோவான் ஸ்நானகனை போல இருந்திடக்கூடாது. Do not become like Herod who heard John the Baptist. ஏரோதை போல, யோவான் ஸ்நானகனுடைய சத்தத்தை கேட்டது அந்த ஏரோதை போல நாம் இருந்திடக்கூடாது. நமக்குள் ஒரு மனம் திரும்புதல் வர வேண்டும். ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என் அவிசுவாசத்தை எடுத்து போடுங்கப்பா, என் அவிசுவாசத்தை அகற்றி போடுங்க. Lord, I believe. Help my unbelief. Take away this, O Lord. அது நம்முடைய ஜெபமா இந்த காலை வேளையில் அப்படியே எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். Just we stand. Lord, I believe. Help my unbelief. அதுதான் நம்முடைய ஜெபம். ரொம்ப அதிகமான வார்த்தை அல்ல. ஆண்டவரே நான் விசுவாசிக்க விரும்புகிறேன், என்னுடைய அவிசுவாசத்தை அகற்றி போடுங்க அப்பா. விசுவாசிக்க விரும்புகிறேன், அவிசுவாசத்தை அகற்றி போடுங்க ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. Robahantu kushamala barika mantulu umandulu moshanda. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொள்கிறேன் என்று சொல்லுங்க. உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒரு போதும் கைவிட மாட்டீ. சொல்லுவோமா? உம்மை நம்பி
உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. மீண்டுமாய் சொல்வோம். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீ. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. மீண்டுமாய் சொல்லுவோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன், நம்புவேன் இயேசுவை. சொல்லுவோமா? இயேசுவை. மீண்டுமா? நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, அவரை நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கருணையாலே, காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கருணையாலே. அப்படியே இயேசுவை வாசித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவரிடத்துல சொல்லுங்க, அப்பா, சில பேர் உங்க பிள்ளைகளை நம்பி நம்பிக்கை இழந்து போயிட்டீங்க. பிள்ளைங்க செய்வாங்க, பிள்ளைங்களை நம்பி வந்தீங்க, ஆனா பிள்ளைங்களை நம்பி நம்பிக்கையை இழந்து வந்திருக்கிறீங்க. ஆனால் கர்த்தரை நம்புங்க, அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை விசுவாசிங்க. அவர்களை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போகாதீங்க, வியாதியை கண்டு பலவீனம் அடையாதீங்க. அவரை நம்புங்க, நம்புங்க. மருத்துவருடைய அவர்களுடைய அறிக்கையை விட இயேசுவை நம்புங்க. Believe in Jesus more than the reports of the doctors give. Trust him. Do not allow unbelief to set in. Do not give up. விட்டு விடாதீங்க. கைவிடாதவர் உங்களோடு இருக்கிறார். நம்புவேன் என்று சொல்லுவோமா? மீண்டுமாய் நம்புவேன் என்று சொல்லுங்க. நம்புகிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இயேசுவை விசுவாசிக்கிறேன். I believe in this Jesus. சீஷர்கள் மத்தியில பிரசன்னமாய் தேவன் அவருடைய அன்பின் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வோம். We receive his loving rebuke. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்றேன்ப்பா, நான் மனம் திரும்புகிறேனப்பா, நான் மனம் திரும்புகிறேனப்பா. Lord, I repent. Lord, I repent and return. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன். மெல்லிய சத்தமா நம்புவேன் இயேசுவை, அழகாய் நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கருணையாலே, காக்கும்
கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கருணையாலே. உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று சொன்னவரை நம்பு. அவரை நம்புவோமா? அவரை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த காக்கும் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. இந்த காக்கும் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க. Hold on to that hands that protects, the hands that never gives up on us. பேதுரு மூழ்கும் பொழுது, அவ்விசுவாசத்தில் அப்படி மூழ்கும் பொழுது அந்த கரம் நீட்டி அவனை தூக்கி எடுத்தது. காக்கும் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க, தூக்கி எடுப்பார். அவ்விசுவாசத்தின் கடலிலே மூழ்கி சாக மாட்டீர்கள். உங்களுடைய விசுவாசம் செத்து போகாது. தரிசனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்படியே பேதுரு மூழ்கி போகும் பொழுது, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லும் பொழுது, அந்த கரம் நீட்டி அவனை தூக்கி எடுத்த கரம் இன்றைக்கு நம்மை தூக்கி எடுக்கும்படியாய் நம் பக்கத்தில் இருக்கிறது. என்ன பிரச்சனையோ, என்ன கஷ்டமோ, என்ன சூழ்நிலையோ, அதை கர்த்தரிடத்தில் சொல்லுங்க. Share whatever circumstances, whatever issues, whatever problems that you are just sinking into. Look to Jesus. Look to Jesus and say and share your heart's burden. Share your heart's burden. Share your heart's burden. Share your heart's burden. அப்பா, மனுஷன் சொன்ன வார்த்தையை நம்பி உங்கள் மேல இருந்த நம்பிக்கை இல்லாமல் போயிற்று. மனுஷனை பார்த்து உங்கள் மேல இருந்த விசுவாசம் இல்லாமல் போயிற்று. எங்களை காப்பாற்றுங்கப்பா. இருதய கடினத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்க. செவி மந்தமாகாதபடி காப்பாற்றுங்க. அவிசுவாசம் வராதபடி எங்களை காப்பாற்றுங்கப்பா. Release us, deliver us, Lord. இன்னொரு முறை நம்புவேன் இயேசுவை என்று சொல்லி ஒரு ஜெபமாய் நாம் பாடி முடிக்கும்படியாக இருக்கிறோம். We're going to sing this chorus once again. Sing this as a prayer that Lord, Jesus, I trust you. சில பேர் உங்க பணத்தை நம்பி சோர்ந்து போயிட்டீங்க. உங்க பணத்தை நம்பி அவிசுவாசி ஆயிட்டீங்க. இன்னைக்கு அவரை நம்பி வாங்க. அவரை நம்பி வாங்க. அவரை நம்பி வந்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாய் கிடக்கும். ஆனா அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபட்டு போகாது. நல்மேய்ப்பராய் இருந்து தேவைகளை சந்திக்கிற தேவன் சந்திப்பான். நம்புவேன் இயேசுவை. ஒரே மனதோடு ஒரு பெரிய சத்தத்தோடு நம்புவேன் இயேசுவை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். நம்புவேன். பிரேக் த்ரூ இயேசுவை. இன்னொரு முறை நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், முழுமையாய்மை நம்புகிறோம். எங்களை கைவிடாத தேவனை நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கை கொடுத்து அவரிடத்துல சொல்லுங்க, இயேசுவை நம்புங்கம்மா, இயேசுவை நம்புங்க ஐயான்னு சொல்லுங்க. Just shake hand with your neighbor and say, trust in this Jesus, believe in this Jesus. இந்த இயேசுவை நம்புவோம், அவர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.